சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 19/1/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை பஞ்சமி திதி காலை 7:31 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை ஷஷ்டி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம் மாலை 5:28 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு அதிகாண்டம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:31 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கரஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆதித்ய ஹஸ்த யோகம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன ஆதித்ய ஹஸ்த யோகம் சொல்லி பார்த்தோம்னா ஆதித்யன்னு சொன்னா நமக்கு தெரியும் சூரியன் சொல்லி, அந்த சூரியனுக்கு உரிய கிழமையான அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே ஹஸ்தம் நட்சத்திரம் என்பது இணைகின்ற அந்த நேரத்தினை ஆதித்ய ஹஸ்த யோகம் சொல்லியிருப்பார். இன்னைக்கு சாயங்காலம் 5:28 ஹஸ்தம் அப்படிங்கிறது வந்துடுறது. அதற்கு மேல் முழுமையாகவே அந்த ஆதித்ய ஹஸ்த யோகம் என்பது நிறைந்திருக்கிறது. இதனுடைய ஸ்பெஷல் என்ன சார் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்திலே நாம் பெரிய மனிதர்கள் அப்படின்னு கருதுறோம் இல்லையா, ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், எம்எல்ஏ எம்பியாக இருக்கலாம், அல்லது சமுதாயத்திலே ஒரு நல்ல உயர்ந்த ஒரு அந்தஸ்திலே இருப்பவர்களாக இருக்கலாம். நான் காசு பண ரீதியா சொல்லல, அவர்களுடைய மனித நேயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனை முன்னிட்டு அவர்கள் ரொம்ப பெரிய மனிதர்களாக இருக்கலாம். அவர்களை சென்று சந்திப்பதற்கு ஒரு உகந்த நேரம் அப்படின்னு சொல்றார். நம்ம ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அவங்கள போய் மீட் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு டொனேஷனுக்காக போய் கூட பார்க்கலாம், அல்லது நமக்கு ஏதோ ஒரு சொற்பொழிவுக்காக நம்ம அவரை கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா கூட நம்ம இந்த ஆதித்ய ஹஸ்த யோகம் என்பது எதற்காக சொல்லியிருக்கான்னு சொன்னா ஒரு மேன்மக்களை சந்திப்பதற்கு, ஒரு உயர்ந்த நிலையிலே இருப்பவர்களை சந்திப்பதற்கு ஒரு உகந்த நேரம் இந்த ஆதித்ய ஹஸ்த யோகம். அதனை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக நீங்க என்ன பர்பஸ்க்காக நீங்க அவங்கள போய் பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு முழுமையான பலனை தரும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சாஸ்திரமானது நமக்கு சொல்லி இருக்கிறது. இது போக இன்றைய தினம் தேய்பிரை சுபமுகூர்த்த நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நாம் துவங்கலாம், செய்யலாம் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:39 சூரிய அஸ்தமனம் என்பது மிகச்சரியாக மாலை 6 மணிக்கும், சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 10:15 சந்திர உதயம் என்பது இரவு 10:38 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:58 முதல் காலை 6:39 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:34 முதல் 6 மணி வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:19 முதல் 1:44 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:09 முதல் மாலை 4:34 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:54 கொடுத்திருக்கிறார்கள். சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:11 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா, அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா பிறவி பயன் அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் ஒரு கதையை பார்க்க போறோம். அதாவது இந்த ஜென்மா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம விலங்கினங்களை எல்லாம் இதெல்லாம் என்ன பாவம் பண்ணிச்சோ இந்த மாதிரி பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறோம் இல்லையா. இது நிஜம்தானா இல்ல எல்லா பிறவிகளுமே உயர்ந்த பிறவிகள் தானா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு குருநாதர் அப்படிங்கிறவர் இருந்தாராம். அந்த குருநாதர் பார்த்தோம்னா ஒரு பூர்வாசிரமத்துல, அதாவது இளம் வயதிலே நிறைய தவறுகளை எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஞானம்ங்கிறதை பெற்று அவரும் நிறைய அந்த கலைகளை எல்லாவற்றையும் கற்று அவர் எல்லாருக்கும் நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். நல்ல தர்மமான முறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். நிறைய சிஷ்யர்கள் அப்படிங்கிறவர்லாம் இருந்தா அவர்களுக்கு எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாராம். ஒரு நாள் திடீர்னு அவருக்கு தன்னுடைய விதியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது. அப்படியே அவர் தபஸ் பண்றார். அதுல ஒரு ஞான திருஷ்டியின் மூலமாக அறிந்து கொள்கிறார். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம இறந்து போயிடுவோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறார். இறந்து போவோம் அப்படிங்கறது தெரிஞ்சோட அடுத்து அவருக்கு என்ன ஆசை வர்றதுன்னா
அடுத்த பிறவியிலே நாம் எப்படி பிறப்போம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்ததா. சரின்னு கண்ணை மூடிட்டு அப்படியே தியானம் பண்ணி பார்க்கும் பொழுது அடுத்த பிறவியிலே இவர் ஒரு பன்றியாக பிறப்பார் அப்படிங்கிறத தன்னுடைய ஞான திருஷ்டியின் மூலமாக தெரிஞ்சுட்டார். தெரிஞ்சுட்ட உடனே ஒரு மாதிரி ஒரு வருத்தமாயிட்டார், ஒரு ஷாக் ஆயிடுச்சு. சரி, இருந்தாலும் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். இப்பதானே நம்ம ஞானம்ங்கிறது வந்திருக்கு நமக்கு. பரவாயில்ல, நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும். அதனால தான் நம்ம பன்றியா பிறக்க போறோம் போல இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுன்ட்டு தன்னுடைய சிஷ்யர்களிலேயே ஒரு பிரதானமான ஒரு சிஷ்யனை கூப்பிட்டாராம். அந்த சிஷ்யருக்கும் இவருக்கும் நிறைய அந்த ரகசியங்களை எல்லாம் பரஸ்பரம் பரிமாறிக் கொள்வார்கள். அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு சொன்னாரா, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இறந்துடுவேன். நான் இந்த ஊர்ல ஒரு பகுதியை சொல்கிறார். அந்த ஊர்ல போய் நான் ஒரு பன்றியாக பிறப்பேன். நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னீன்னா, நான் இப்போ உன்ட்ட ஒரு வாள் தரேன். இந்த வாளை எடுத்துட்டு போ. இப்ப நான் வந்து ஒரு மார்க் அப்படிங்கிறத நான் பண்ணிக்கிறேன். இந்த நெற்றியிலே ஒரு மார்க் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு போட்டுக்கிறாரு. ஒரு அடையாள சின்னம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அடையாள சின்னத்தை நீ அந்த பன்றியினுடைய முகத்திலே பார்ப்பாய். கண்டிப்பாக, ஏன்னா நான் ஞான திருஷ்டி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நான் அடுத்த ஜென்மால என்னுடைய உருவம் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதுல பார்க்கும்போது என்னுடைய நெற்றியிலே ஒரு இப்படி ஒரு இன்ட்டு மார்க்னு வச்சுக்கோங்களேன், இந்த மார்க் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அதை நீ பார்த்தீன்னா உடனடியாக இந்த வாளினை கொண்டு என்னை கொன்று விடு அப்படின்னு சொன்னார். அந்த பன்றியை, அதான் அந்த பன்றியை அந்த இடத்துல நீ கொன்னுடு. ஏன்னா என்னால வந்து ரொம்ப நாளைக்கு அந்த பன்றியாக வாழ முடியாது. அதுல இருந்து நான் தப்பிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நீ வந்து நான் பன்றியாக பிறப்பெடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விதியாக இருக்கிறது. அங்க நீ வந்து பார்த்து இந்த ஊர்ல தான் நான் இருப்பேன் தேடி கண்டுபிடிச்சு அந்த பன்றி எங்க இருக்குன்னு பார்த்து நீ கொன்று விட வேண்டியது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு வாளை கொடுத்தாராம். சரின்னு சொல்லிட்டு அவனும் வாள் எடுத்துட்டா. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே நீ இப்ப கிளம்பி போ, சரியா இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே இறந்து போயிட்டார். அது எந்த பகுதியோ அவன் போய் சென்று சேர்வதற்கே அவனுக்கு ஒரு 5 வருஷம் ஆச்சாம். இவரும் இறந்து போயிட்டாரு. இவர் அங்க பன்றியாவும் பிறந்துட்டாரு. இந்த இந்த ஆள் போய் அங்க போய் தேடுறான். அந்த சிஷ்யன்கிறவர் இருக்கார் இல்லையா, அந்த சிஷ்யன் போய் அந்த ஊருக்கு போகிறார். அந்த ஊர்ல போய் ஒவ்வொருத்தரா பார்த்து இங்க பன்றிகள்லாம் எங்க இருக்குன்னு கேட்டாலே எல்லோரும் இவனை ஒரு மாதிரி பார்த்தாங்களாம். இது என்ன, இவன் இந்த ஊருக்கு வந்துட்டு பன்னி எங்க இருக்குன்னு கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தர் மட்டும் சொன்னாரா, இங்க ஊருக்குள்ள இருக்காதுப்பா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா நிறைய இந்த குட்டைகள்லாம் இருக்கு, அங்க போனீங்கன்னா அங்க பார்க்கலாம், நீ நிறைய பன்றிகள்லாம் இருக்கும். ஆனா அங்க போகும்போது உன்னால அங்க வந்து தாங்க முடியாத ஒரு நாற்றமானது அடிக்கும், பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாராம். சரி, நீ இவனும் அவர் காமிச்ச திசையை நோக்கி அந்த சிஷ்யனும் நடந்து போனானா. அப்படி போகும்பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம அந்த பகுதியை நெருங்கி விட்டோம்ங்கிறத உனக்கு உணர்ந்தானாம். எப்படின்னு சொன்னா, அந்த நுகர்தலின் மூலமாக ரொம்ப கடுமையான நாற்றமாக இருந்ததாம். அவனால கிட்டேயே போக முடியல. இருந்தாலும் குருநாதர் சொல்லி இருக்காருங்கிறதுக்காக முகத்துல ஒரு கர்ச்சீஃபை கட்டிண்டு, அந்த கர்ச்சீஃப் மாதிரி ஒரு துண்டை கட்டிண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேற ஏதோ கையில ஒரு வாசனை திரவியங்கள்லாம் வச்சுண்டு அதையெல்லாம் முகர்ந்து பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போனானாம். அங்க போனா ஒரே பன்றிகள்லாம் ஒரே கூட்டம் கூட்டமா அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துச்சான். நிறைய அந்த குட்டையில விழுந்து பொருள்றது. இவனுக்கு அந்த இடத்துல இருக்கவே முடியல, இருக்கவே சகிக்கல. அப்படி தேடி பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் பன்றி, அதாவது ஒரு மிகப்பெரிய பெண் பன்றி இருக்கு. அதனை சுற்றி நிறைய அந்த பன்னி குட்டிகள்லாம் சொல்லுவா தெரியுமா, குட்டி குட்டி குட்டியா நிறைய ஒரு 7 குட்டிகள்லாம் அது மேல ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்துச்சாம். அந்த பன்றியினுடைய, அந்த பெண் பன்றியினுடைய நெற்றியில பார்த்தா இவருடைய குருநாதர் சொன்ன அந்த அடையாளம் என்பது இருந்ததாம். இவன் பார்த்த உடனே தெரிஞ்சுட்டான், இந்த பெண் பன்றி தான் நம்முடைய குருநாதர் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு. ஆனா அவர் இறந்து போய் 5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இல்ல, இப்பதானே இவன் கண்டுபிடிச்சிருக்கான். ஆக நிறைய அங்க குட்டிகள்லாம் நிறைய வேற கீழே சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே வந்து தன்னுடைய கையில் இருந்த வாளை எடுத்து குருநாதரின் ஆணையின்படி அந்த பெண் பன்றியை கொன்று விட அப்படின்னு சொல்லிட்டு வாளை ஓங்கும் பொழுது டக்குன்னு அந்த பன்றி ஓடி வந்து அவருடைய கையை பிடிச்சிச்சா. அப்படியே பேசிச்சான். ஏன்னா ஞான திருஷ்டிங்கிறது இருக்கு இல்லையா, அவருக்கு அந்த பூர்வ ஜென்ம வாசனைங்கிறது இருக்கு அந்த பன்றிக்கு. தான் போன ஜென்மத்திலே என்னுடைய குருநாதர் என்பதை உணர்ந்து கொண்டு சிஷ்யா நில் அப்படின்னு சொல்லி இந்த பன்றி வந்து பேசிச்சான். அந்த பன்றி சொல்லிச்சா, இந்த ஜென்மாவிலே நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் என்ன நினைச்சேன்னா, அப்போ பன்றியா பிறக்கிறதுங்கிறது அது ஏதோ மிகப்பெரிய பாவம்னு நினைச்சேன். ஆனால் நான் அந்த ஜென்மாவிலே இழந்த சந்தோஷங்களை இந்த ஜென்மாவிலே நான் அடைந்து கொண்டிருக்கிறேன். அதாவது என்னுடைய குடும்பத்தோடு, என்னுடைய பிள்ளைகளோடு, என் குழந்தையெல்லாம் பார்த்தியா என் மேல வந்து வந்து உழுந்து என்னை எவ்வளவு தூரம் அந்த ஒரு பாசமாக இருக்கிறது. இப்படி நான் ஒரு குடும்பம் என்கின்ற அந்த குதூகலத்திலே மிதந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்திலே என்னை கொன்று விடாதே, நான் இந்த பிறவி பயனை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டாராம். ஆக எந்த ஒரு பிறவியுமே அது வந்து தாழ்மையான ஒரு இழிவான பிறவி இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம். மிருகமாக பிறந்திருந்தால் ஏதோ போன ஜென்மத்துல பாவம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆறறிவோடு பிறந்திருக்கிறோம்னு சொன்னா, அதாவது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது ஔவையார் சொல்லிட்டா இல்லையா, இதை நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். இந்த கிடைத்தற்கரிய இந்த ஜென்மாவினை பயன்படுத்தி கொண்டு இறைவனினுடைய நாமத்தை சொல்ல வேண்டும்.
பிறவி பயனை எல்லோரும் அடைய வேண்டும் என்பதுதான் அடியனுடைய பிரார்த்தனை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.